இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் சுயேச்சை சின்னத்துடன் போட்டியிட்டு தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு தொகுதி தான், அதனால எந்த தொகுதின்றது முடிவாயிடுச்சா? எந்த சின்னம்? சுயேட்சை சின்னத்தில் தான் நாங்கள் இருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதாக தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். வேட்பாளராக கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி போட்டியிடுகிறது. தற்போதைய எம்பி நவாஸ்கனி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக இங்கு நேரடியாக களம் காண்கிறது. பன்னீர்செல்வத்துக்கு சமுதாய ரீதியில் இப்பகுதியில் ஓரளவு செல்வாக்கு உள்ளது. இந்த செல்வாக்கை தனது பக்கம் திருப்பும் வகையில் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெயபெருமாளை வேட்பாளராக அறிவித்து முன்னதாகவே காய் நகர்த்தியிருந்தார் பழனிசாமி. விருதுநகர் மாவட்ட அதிமுக அவைத்தலைவராக ஜெயபெருமாள் உள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த இவர் IAS அதிகாரி பொன்னையாவின் சகோதரர். வேற்று மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பளித்தது ராமநாதபுரம் மாவட்ட அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது பன்னீர்செல்வமும் களமிறங்குவதால் மும்முனை போட்டி ஏற்பட்டு ராமநாதபுரம் அரசியல் வட்டாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது.